தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அருமையான மகளே, அருமையான மகனே, நீ என்ன நம்பி மனுஷனை நம்புவதை பார்க்கணும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருக்கிற நலம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்திலே, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த நிகழ்வு எங்க நடக்குதுன்னா, யோசேப்போடு கூட 2 பேர் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். யோசேப்பு செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் இருந்தான். பானபாத்திரக்காரரின் தலைவனும் அங்கே இருக்கின்றான். அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு அவனை ரொம்ப சோகத்துக்குள்ளாக மாற்றிவிடுகிறது. அவன் இந்த கனவு என்னன்னு அர்த்தம் தெரியலையே, இந்த கனவு யார் எனக்கு விளக்கி சொல்வா என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது யோசேப்பு அங்கே வந்து அந்த கனவை அங்கே விளக்குகின்றான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான் 13வது வசனத்திலே, நீ திரும்பவும் அரண்மனைக்கு போவ, நீ செஞ்ச வேலையை திரும்பவும் செய்ய ஆரம்பிப்ப, உன்னை ராஜா ஏற்றுக்கொள்வார், நீ பானபாத்திரக்கார தலைவனா இருப்ப, ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு யோசித்து கேட்கிறாரு. நீ அந்த நிலைமைக்கு போன பிறகு என்ன மறந்துடாத, என்ன நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா இந்த உலகம் போற போக்குல அப்படிதான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க நிலைமைக்கு வந்ததுமே மறந்து போயிடுறாங்க. அந்த இவனும் அப்படிதான் பானபாத்திரக்கார தலைவனும் மறந்து போகிறான். அதான் அங்க சொல்லப்படுகின்றது, பானபாத்திரக்கார தலைவன் அந்த நிலைமைக்கு வந்ததுமே மறந்து விட்டான் என்று சொல்லி. இந்த உலகம் நமக்கு செய்வேன், நான் நினைவுல வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க நிலைமைக்கு வந்ததுமே நம்ம மறந்து விடுவாங்க. அவங்க போன போக்குல போயிட்டே இருப்பாங்க. நாம தான் சோர்ந்து போயிடுச்சேன், அவங்க ஞாபகம் வச்சுக்கிறேன்னாங்களே, இப்போ என் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் உட்காரலாம். ஆனா இன்னைக்கு கடவுள் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அருமையான மகளே, அருமையான மகனே, நீ என்ன நம்பி மனுஷன் நம்புவதை பார்க்கணும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல நாம கடவுளுடைய பிரசனத்திலே அவர் எனக்கு செவி கொடுத்திருந்தார், யார் மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார், ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை எனக்காக அவர் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு சிந்தையோடு கூட நாம் நினைவிலே கொண்டு யாருக்கெல்லாம் நாம் வாக்கு கொடுத்தோமோ அவங்களை நினைவில் வச்சுட்டு அவங்களுக்காக நாம போய் மற்ற வேலை செய்யணும்னாலும் ஒரு சிறு ஜெபம் செஞ்சா கூட போதும். கர்த்தர் உள்ளத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். உலகம் நம்மை மறந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் மறப்பதில்லை. இந்த ஒரு சத்தியத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நிறைய பேர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க, ஆனால் மறந்து போயிட்டாங்க. இப்போ கர்த்தாவே, நீங்க எங்களை மறவாமல் நினைக்கின்ற தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.